நான் சதீஷ் ராவ் பேசுகிறேன். நம்ம ஆன்மீக உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய முக்கியமான சடங்கு சம்பிரதாயங்கள், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விஷயங்கள், குபேர சம்பத்துகளை பெறக்கூடிய பரிகாரங்கள் பற்றியெல்லாம் நான் சொல்வதாக இருக்கேன். ஸோ இனிமேல் ஒவ்வொரு மாதமுமே அது சார்ந்த பதிவுகள் ஏதேனும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ நீங்கள் உங்களுடைய நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலங்கிறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கன்டினியூ பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கான வாழ்க்கைக்கான முக்கியமான குறிப்புகள் அத்தனையும் நம்மளுடைய சேனலில் இனிமேல் அடிக்கடி வரும். இந்த காலத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு பத்த மாட்டேங்குது. நிறைய சிரமங்கள் இருக்குது, கடன் சிக்கல்கள் இருக்குது. இதில் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது இதெல்லாம் வேறு சேர்ந்துக்கிட்டு எங்களை போட்டு வாட்டி வதைக்குது அப்படின்னு உங்களில் நிறைய பேர் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக, நான் வாழ்நாள் முழுமைக்கும் பலன் தரக்கூடிய பரிகாரமாக நான் சொல்ல நினைப்பது அப்படிங்கிறது முதல்ல இறை சார்ந்த பரிகாரங்களை சொல்லிடுறேன். அதன் பிறகு என்னுடைய துறையான எண்கணித ரீதியான பரிகாரத்தையும் நான் சொல்கிறேன். இறை சார்ந்த பரிகாரம் அப்படின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த காலத்தில் நீங்கள் அடுத்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பது, அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு தாகம் தீர்ப்பது. நீங்கள் அதுவும் இப்போ கோடை காலம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பதிவை நீங்கள் எந்த சீசனில் நீங்கள் பார்த்தாலுமே இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் வீடு தேடி வரவங்களுக்கு விருந்தளித்து உபசரித்த காலம் அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு. அதித்தி தேவோ பவ, அதுதான் வரக்கூடிய விருந்தாளிகள் தேவர்களுக்கு இணையானவர்கள் அப்படின்னு நினைத்த காலம் ஒன்று இருந்தது. யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஒரு வழிப்போக்கர் வந்தால் கூட, ஐயா பசியாக இருக்கா, அப்படி திண்ணையில் உட்காருங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க, மோர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த காலம்லாம் இப்போ கிடையாது. ஸோ நம்மளாக வெளியில் நம்ம போகிற இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு உங்களால் முடிந்த, இப்போ எத்தனையோ துப்புரவு தொழிலாளர்கள் வெயில் மழைன்னு பார்க்காம வேலை செஞ்சிட்ருக்காங்க ரோட்டில் நின்று. அவங்களுக்கு ஒரு 3 தண்ணி பாட்டில் நீங்கள் வாங்கி கொடுங்க. அங்கே எப்போதுமே அவங்க கூட்டமாக தான் நின்று வேலை செய்வாங்க. 2 பேரோ 3 பேரோ நிற்பாங்க. நீங்கள் வண்டியில் ஒரு 10 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. போகிற போக்கில் அப்படி கொடுத்துட்டு போங்களேன். அல்லது அந்த ஜூஸ் டம்ளர்ஸ் விற்பாங்க கடைகளில், டாட்டா குல்கோங்கிற மாதிரி அது மாதிரியான இதை கொடுங்க. அதே மாதிரி அன்னதானம்ங்கிறது எப்போதுமே மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, போய் ஒரு 100 பேருக்கு பண்ணாதான், அல்லது ஒரு 200 பேருக்கு பண்ணாதான் அன்னதானம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களால் முடிந்தால் அன்றைக்கி ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அது அன்னதானம் தான். அதை நீங்கள் செய்யுங்க. இதை செய்ய செய்ய உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கர்மவினை சார்ந்த பிரச்சனைகள் முதல்ல தீரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காலம் வழிகாட்டும். நீங்கள் ஜெயிப்பதற்கான வழிகளை அது சொல்லித்தரும். ஸோ நீங்கள் இப்போ வழி தெரியாமல், ஒரு திக்கு தசை தெரியாமல், நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, நம்ம யாருக்கு என்ன துரோகம் செய்தோம் அப்படின்லாம் நம்ம நினச்சி புலம்புவோம். அது என்ன துரோகம் செய்தோம் அப்படிங்கிறது கர்ம வினையால் மறைக்கப்பட்டிருக்கலாம். அது பூர்வ ஜென்ம கணக்காக இருக்கலாம். பட் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இறைவன் உங்களுக்கு புரிய வைக்கிறதாக இந்த காணொளி மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாமே, ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது, உங்கள் குடும்பத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அல்லது உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு தீராத நோய் இருக்குது, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, ரொம்ப மன சங்கடப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் இருக்குன்னா இப்போ நான் சொன்னது தான் தீர்வு. நிறைய நீங்கள் நீர் தானங்களும் உணவு தானமும் செய்துக்கிட்டே வரணும். சரி, உங்களால் செய்ய முடியலையா, அது செய்யக்கூடிய இடங்களுக்கு உங்களுடைய காணிக்கையை கொடுங்க. எத்தனையோ இடங்களில் ரொம்ப முறையாக இந்த காலத்தில் அன்னதானம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்குது. அதுவும் வள்ளலாறு சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் அது. ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் இந்த கொரோனா நோய் பரவும் போது எந்த அளவுக்கு அதை ப்ரொபகண்டா பண்ணாங்க டிவியில், அந்த பார்த்து பயத்திலே செத்து போனவங்க நிறைய பேர். ஆனால் நல்ல விஷயத்தை யாருமே அந்த மாதிரி பரப்ப மாட்டேங்கிறாங்களே, ஏன் அப்படி? உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல அன்னதானம் ரொம்ப சிறப்பாக ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்கள பற்றி ஒரு 10 பேருக்கு சொல்லுங்களேன். அந்த 10 பேர் இன்னொரு 10 பேருக்கு சொல்லி 100 1000 அப்படி ஆகட்டுமே. நல்ல விஷயம் பரவவே மாட்டேங்குது இந்த காலத்தில். நோயா அல்லது ஏதோ ஒரு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வர மாதிரி ஏதாச்சும் ஒரு கிசுகிசுவா அது பரவுது, வீடும் பரவுது, நல்ல விஷயங்கள் பரவ மாட்டேங்குது. பட் இப்போ நான் சொன்ன இந்த விஷயம்
உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையுமே விளக்கேற்றக்கூடியது, இருக்கக்கூடிய நிரந்தர பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். நிரந்தரமாக ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு, எது பண்ணியுமே சரி பண்ண முடியலங்கிறதுக்கு இதை நீங்கள் செய்தீங்கன்னா தான் தீர்வு. இன்னும் சொல்லப்போனால் சித்தர்கள் பீடத்தில் இருக்கக்கூடிய அன்னதானம் வழங்கக்கூடிய இடங்களுக்கு சென்று பார்த்துட்டு வாங்க. அந்த அதிர்வலைகளை உங்களால் உணர முடியும். வள்ளலார் சங்கங்கள் சார்ந்த அந்த இடங்களுக்கு சென்று பார்த்துட்டு வாங்க. சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா தனியார் தொண்டு நிறுவனங்கள் அல்லது தனியார் சமயம் அல்லாத அமைப்புகள்லேருந்து உணவு தானங்கள், நீர் தானங்கள்லாம் கொடுக்குறாங்க. அது மாதிரிலாம் எங்கேயாச்சும் நீங்கள் போகிற போக்கில் பார்த்தா கூட அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் இதில் நான் கலந்துக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு 3 மாதங்கள், அதாவது 2 மண்டல காலங்கள்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். அதுதான் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 48 + 48 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு 3 மாதங்கள் 90 days நீங்கள் அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ஒரு நாளோ சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வருதுங்கிறத பாருங்கள். இதற்கு அடுத்தபடியாக எண்கணித ரீதியாக இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த எண்கணிதம் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். பிறந்த தேதியோடைய தேதி, மாதம், வருடம் 3த்தையும் கூட்டி வரக்கூடிய அந்த எண்ணுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். இது 2த்தையும் பேஸ் பண்ணி ஒரு லக்கியான நேம் உங்களுக்கு அமையணும். அப்படி அமையாத பட்சத்தில் அதுவுமே நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணும். அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு நீங்கள் உங்களுடைய பேர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி அமையலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தர்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. முதல்ல ஒரு சில இலவச பொதுப்பலன்கள் உங்களுக்கு அனுப்புவேன். அது உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா என்னுடைய கட்டண சேவைகளை பற்றி அதிலே சொல்லியிருப்பேன். நீங்கள் புரிந்து கொண்டு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வியாபாரிகள் வியாபார பெயர், இந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஓனருடைய டேட் ஆஃப் பர்த்தோடு அனுப்புங்க. குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதாக இருந்தாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.